படத்துல ட்விஸ்ட் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனா ட்விஸ்ட்டுக்குள்ளயுமே படம் இருக்குது. அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப லெஜெண்ட் சரவணன் நடிச்சு வந்திருக்க லீடர் படம் தான். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? ஏன்னா இந்த ஸ்டோரிக்குள்ள போக வேணாம். லெஜெண்ட் சரவணன் நடிச்ச முதல் படமான லெஜெண்ட் வந்து படுதோல்வி அடைஞ்சது, ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கப்பட்டது. ஆனா இந்த படத்துல ஒரு உண்மையிலேயே ஒரு கம்பேக்க தான் குடுத்துருக்காரு. இதுல ஒரு ஷட்டிலான நடிப்ப போன படத்த விட இந்த படத்த கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அ இந்த படத்த முக்கியமா பார்க்கறதுக்கு காரணம் வந்து துரை செந்தில்குமார் தான் இயக்குனர் சொல்லணும். ஏன்னா, அவருக்காக தான் இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகுச்சு. அ அதுக்கேத்த மாரி இந்த படத்த வந்து அவரு சூப்பராவே பிரசன்ஸ் பண்ணியிருக்காரு. மேக்கிங் வைஸ் நல்லாவே சூப்பரா இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதிவு ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும், இசை ஆகட்டும், இதுமாரி வந்து எல்லாமே சூப்பரா குடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணும்னா, ரஜினி சரவணன் ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டரா வர ஷாம், சந்தோஷ் பிரதாப், ஆண்ட்ரியா, பாயல், அப்புறம் விடிவி கணேஷ், அ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா குடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு இசை வந்து ஜிப்ரான் போட்டிருக்காரு. படத்தோட பாடலும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, அந்த அளவுக்கு சூப்பராவே இருக்கு. அ இந்த படம் ஒரு ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ இந்த படம் பார்க்குறோம். கண்டிப்பா இந்த படத்த ட்ரை பண்ணலாம். ஸோ தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சூப்பரான மூவி தான். இதே மாரி ஒரு அடுத்த நிமிஷத்துல உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். சி யூ டாடா.